Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் ரீச் ஆகும். நீங்கள் நம்ம போடுற சப்ஜெக்டை வந்து ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு. அதாவது தனியார் பள்ளிகளில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற சம்பந்தமான வழக்கு. அதை வந்து ஆர்டிஐ சட்டத்தின் மூலமாக வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கேட்குறாங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதற்கப்புறம் வர்றாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன, பின்னணி என்ன அப்படிங்கிறதும், வழக்குல நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, தனியார் பள்ளிகளுக்கு ஆர்டிஐ பொருந்துமா அப்படிங்கிறதும், இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகள் வந்து கட்டணமாக, அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையாக வந்து கொடுக்கணும், சொல்லணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியே ஆர்டிஐயும் இந்த வழக்கும் வந்து போடப்பட்டது. இந்த வழக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஐ சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள், அதாவது அப்படிங்கிறது பப்ளிக் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஐ சட்டம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்டில் உள்ள தகவலை கேட்பதற்கு மட்டும்தான் ஒழிய, ஆனால் தனியார் பள்ளிகளில் இருக்கிற தகவல்களை பெற்று அறிய முடியாது, பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது தனியார் பள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டண விவரத்தை கட்டாயமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இந்த முக்கிய தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க. ஆர்டிஐயில் கேட்டது வந்து செல்லாது, ஆர்டிஐயில் கேட்டதுனால கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது தனியார் பள்ளி அப்படிங்கிறது. ஆனால் கட்டண விவரத்தை வந்து கட்டாயமாக தனியார் பள்ளிகள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மூதாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் பள்ளி வந்து கட்டணத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தா, வழக்குடைய விவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. இது வந்து ரிட் பெட்டிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 21-24-0 ஆஃப் 2026. தீர்ப்பு நாள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 8/7/2026 அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் எம் தண்டபாணி அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மனு யார் கொடுக்குறாங்க, ரிட் பெட்டிஷன் யார் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த வழக்கில் பார்த்தா, ஆல் இண்டியா பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. யாருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க, எதிர் மனுதாரர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசை சேர்த்துருக்குறாங்க. அடுத்து தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தை சேர்த்துருக்குறாங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையம் இதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 3 எதிர் மனுதாரர்களை சேர்த்துருக்குறாங்க. வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் 2005 ஆர்டிஐ ஆக்ட் 2005 பிரிவு 6 சப்செக்ஷன் 1 கீழ் வந்து தனியார் பள்ளிகள் வந்து கட்டண விவரங்களை கேட்டு வந்து மனு வந்து கொடுக்குறாரு. அந்த தகவலை வந்து வழங்குறதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்துறை வந்து அந்த ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் மனுவை வந்து பல அலுவலகங்களுக்கு மாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா தகவல் வழங்கப்பட்டதால் மேல்முறையீடு வந்து செய்யப்பட்டது. தகவல் வந்து ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டது, மேல்முறையீடு செய்கிறாங்க. என்ன, அந்த ஆர்டிஐயில் மேல்முறையீடு செய்யப்படுது. அதனை விசாரித்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து, அதாவது அனைத்து தனியார் பள்ளிகளும், மெட்ரிக் பள்ளிகளும், சிபிஎஸ்இ பள்ளியும், அரசு உதவி பெறும் பள்ளிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பள்ளி நுழைவாயிலில், நோட்டீஸ் போர்டில், வெப்சைட்டில், அட்மிஷன் ஃபார்மில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிடுறாங்க.
இதனை வந்து செயல்படுத்த பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சுற்றறிக்கை வந்து வெளியிடுது. இதையே எதிர்த்து தனியார் பள்ளி சங்கம் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. எதிர்த்து அணுகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பள்ளி நுழைவாயிலில், நோட்டீஸ் போர்டில், வெப்சைட்டில், அட்மிஷன் ஃபார்மில் வந்து குறிப்பிடப்படணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால தனியார் பள்ளி சங்க உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு இந்த ரிட் பெட்டிஷனை வந்து தொடுக்கிறாங்க. நீதிமன்றம் முன்னாடி என்ன வந்து முக்கிய சட்ட கேள்வி எழுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீதிமன்றம் 3 முக்கிய கேள்விகளை வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசீலிக்குது. அதாவது முதல் என்ன அப்படின்னா தனியார் பள்ளி வந்து ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழே வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆகுமா அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளி வந்து பப்ளிக் அத்தாரிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுது. அடுத்து தகவல் ஆணையம் வந்து எவ்வாறு வந்து மாநிலம் முழுவதும் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் கொண்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. தகவல் ஆணையத்தின் உத்தரவை வந்து அடிப்படையாக கொண்டு கல்வித்துறை வந்து சுற்றறிக்கை வெளியிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த 3 கேள்வியை வந்து இஷ்யூ ஃப்ரேம் மாதிரி இஷ்யூ வந்து இருக்குது. மனுதாரருடைய முக்கியமான வாதம் இந்த வழக்கில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தனியார் பள்ளிகள் வந்து சங்கம் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தா மனுதாரர் தனியார் பள்ளி வந்து அரசு அமைப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒன்று. அடுத்து அரசு நிதி பெறுவது கிடையாது தனியார் பள்ளி அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்கு. அரசு நிர்வாகம் கட்டுப்பாட்டில் தனியார் பள்ளி வந்து கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. அதனால ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் செக்ஷன் 2H கீழே வந்து பப்ளிக் அத்தாரிட்டியாக வந்து தனியார் பள்ளிகள் வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தகவல் ஆணையத்திற்கு அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆணையத்துக்கு மாநிலம் முழுவதும் பள்ளிகளுக்கு உத்தரவு வழங்க அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது செல்லுபடியாகாது அப்படின்னு. ஆர்டிஐ மனுவில் கேட்ட தகவலை தாண்டி பொது உத்தரவு வழங்க முடியாது, அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னும் பள்ளிகளுக்கு கேட்கும் வாய்ப்பே வழங்கப்படவில்லை, பள்ளிகளில் கேட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யலை இதில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசுடைய வாதம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு தெரிவிக்குது நீதிமன்றத்தில் ஃபீ ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபீ டிட்டர்மினேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த இணையதளத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தனியார் பள்ளியோட ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து ஃபீ டிட்டர்மினேஷன் கமிட்டி இணையதளத்தில் இருக்குது அப்படின்னு வந்து வாதம் வைக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில். பள்ளிகளில் வந்து அதையே வெளியிட சொல்வதில் புதிதாக எந்த சுமையும் கிடையாது, பள்ளி அதையே வந்து வெளியிடுறதுல என்ன சுமை இருக்கு அப்படிங்கிறத வாதமாக வைக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையை மட்டுமே வந்து ஊக்குவிக்கிறது, அதாவது டிரான்ஸ்பேரன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2022ல் ரூல் 17(3) வந்து இதற்கான விதி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வாதம் வைக்குது. நீதிமன்ற சட்ட ஆய்வுக்கு உட்படுத்துது. என்ன உட்படுத்துது அப்படின்னு பார்த்தா நீதிபதி வந்து முதல்ல ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 2H வந்து விரிவாக ஆய்வு செய்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கான உச்ச நீதிமன்றத்துடைய முக்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாரு. தண்டபாணி சர்வீஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் கேஸில் வந்து இந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது என்னதுன்னா அரசு வெறும் ஒழுங்குபடுத்துவது ரெகுலேஷன் மட்டும் செய்யதான் அப்படிங்கிறதும் பப்ளிக் அத்தாரிட்டியாக இருக்க வேண்டும்னா அரசு உரிமை, அரசு முழு கட்டுப்பாடு அல்லது அரசு போதுமான நிதி இவற்றை ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்குன்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாரு. டிஏவி காலேஜ் ட்ரஸ்ட் கேஸ்னு ஒரு கேஸை வந்து சொல்கிறாரு. சிபிஎஸ்சிக்கு
இணைக்கப்பட்டிருப்பதால மட்டும் ஒரு தனியார் பள்ளி வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆகாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வழக்கில் கூறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றத்தின் முக்கிய கண்டறிதல் ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமன்றம் வந்து தெளிவாக கூறுது என்னன்னா, தனியார் பள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசால் உருவாக்கப்படலை அப்படிங்கிறதும், அரசால் நடத்தப்படலை அப்படிங்கிறதும், அரசால் நிதியளிக்கப்படலை அப்படிங்கிறதும், அரசின் முழுமையான கட்டுப்பாட்டில் இந்த தனியார் பள்ளி வராது அப்படிங்கிறதும். எனவே அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஏ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் செக்ஷன் 2H கீழே பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது. எது கிடையாது? தனியார் பள்ளியாக வந்து பப்ளிக் அத்தாரிட்டியாக வராது அப்படின்னு வந்து சொல்லுது சென்னை உயர்நீதிமன்றம். தகவல் ஆணையத்திற்கு உத்தரவு குறித்து நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதனால் ஆர்டிஏ ஆக்ட் வந்து நேரடியாக தனியார் பள்ளிக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிஏ ஆக்ட் மூலமாக வந்து நீங்கள் பள்ளி கட்டணம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வெளியிடுங்கன்னு கேட்க வந்து முடியாதுன்னு சொல்லுது. நீதிமன்றம் என்ன கூறுதுன்னா, செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 அதில் பியில் வந்து என்பது என்னன்னா, பப்ளிக் அத்தாரிட்டிகளுக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். அதே தனியார் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதனால வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து தகவல் ஆணையம் வந்து நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெளியிடணும் அப்படின்னு சொல்லுது செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லுது. எனவே தகவல் ஆணையம் வந்து ஆர்டிஏ ஆக்ட் செக்ஷன் 4(1)B அடிப்படையாக கொண்டு அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் பொதுவான கட்டாய உத்தரவு வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் முக்கியமான திருப்பம் இந்த வழக்கில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தீர்ப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது முக்கியமான திருப்பமான தீர்ப்பா இதில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு மிக முக்கியமான அம்சத்தை வந்து சுட்டி காட்டி சொல்லுது. என்ன அப்படின்னா, தனியார் பள்ளி வந்து ஆர்டிஐ சட்டத்தால் வந்து பின்பற்ற அதனுடன் அடக்கம் இல்லை அப்படின்னும், தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2018 மற்றும் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2023 ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதில் குறிப்பாக ரூல் 17 சப்செக்ஷன் 3 படி ஒவ்வொரு கல்வியாண்டும் தொடங்குவதற்கு முன்பாக இந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பள்ளியில் நோட்டீஸ் போர்டில் வெப்சைட்டில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவற்றெல்லாம் வெளிப்படையாக வெளியிடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே விதி இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து வெளியிடணும் விதி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது நீதிமன்றம். சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சொல்லுது. நீதிமன்றத்துடைய முக்கிய தீர்ப்பு இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமன்றம் கூறுது என்ன கூறுது, சென்னை உயர் நீதிமன்றம் நீதிபதி என்ன சொல்றாரு, ஆர்டிஏ ஆக்ட் அடிப்படையில் தகவல் ஆணையம் வழங்கிய பொதுவான உத்தரவு வந்து சட்டப்படி நிலைக்காது. ஆனால் பிரைவேட் ஸ்கூல் ஆக்ட் மற்றும் ரூல்ஸின் கீழே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெளியிட வேண்டிய கடமை ஏற்கனவே வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. எனவே பார்த்தீங்க அப்படின்னா கட்டண விவரங்களை வெளியிட வேண்டிய கடமை பிரைவேட் ஸ்கூலுக்கு தொடரும் அப்படின்னும், ஆனால் அதன் சட்ட அடிப்படை ஆர்டிஏ ஆக்டின் கீழே வராது அப்படின்னு வந்து சொல்லுது. அது வந்து பிரைவேட் ஸ்கூல் சட்டமும் விதிகளும் தான் அப்படின்னும், பிரைவேட் ஸ்கூல் ஆக்டும் ரூல் கீழே தான் வரும் அப்படின்னும் சொல்லுது. இந்த தீர்ப்பின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா உருவான சட்ட நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஆர்டிஏ ஆக்ட் மூலம் தனியார் பள்ளி கூடத்தில் நேரடியாக தகவல் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். தனியார் பள்ளிகள் வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. சிபிஎஸ்இ பள்ளிகளும் அதே சட்ட கோட்பாட்டுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது ஒன்று. தகவல் ஆணையம் வந்து ஆர்டிஐ அதிகாரத்தை விரிவுபடுத்த முடியாது அப்படிங்கிறது. ஆனால்
தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சட்டம் மற்றும் ரூல்ஸ் 2023 விதிகளின்படி கட்டண விவரங்களை வெளியிடுவது சட்டப்படி விதிப்படி கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. வெளிப்படைத்தன்மைங்கிறது ஆர்டிஐ சட்டத்தால் இல்லை அப்படிங்கிறதும் மாநில கல்வி சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படுவது கட்டாயமாக இருக்கிறது அப்படின்னு இருக்குது. பொதுமக்களுக்கு இந்த தீர்ப்பில் உள்ள பயன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பெற்றோர்கள் பள்ளியின் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண விவரங்களை பள்ளியிலேயே பார்க்கும் உரிமை பெற்றுள்ளார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், அடுத்து கட்டண விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றால் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சட்டத்தின் கீழ் கல்வித்துறையிடம் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே தகவலை பெற ஆர்டிஐ சட்டத்தை நேரடியாக தனியார் பள்ளிகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அது பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது. முடிவாக என்னன்னா, இந்த தீர்ப்பு ஆர்டிஐ ஆக்ட் மற்றும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் ஆகிய இரண்டுக்கு இடையிலான எல்லையை தெளிவுபடுத்துது. தனியார் பள்ளிகள் ஆர்டிஐ சட்டத்தின் கீழே பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுது. கல்வி கட்டணத்தில் வெளிப்படைத்தன்மையை அவசியமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், அந்த கடமை ஆர்டிஐ சட்டத்தால் இல்லை அப்படிங்கிறதும் மாநில தனியார் பள்ளிகள் சட்டம் மற்றும் 2023 விதிகளால் உருவாக்குகிறது என்பதை இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்துது. அதனால தனியார் பள்ளிகள் ஃப்ரீ ஸ்ட்ரக்சரை வெளிப்படைத்தன்மையுடன் அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் வெப்சைட்டில் வெளியிடணும் அப்படிங்கிறத சட்டம், தனியார் பள்ளி சட்டமும் மற்றும் பார்த்தீங்கன்னா விதிகளும் என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக விளக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறோம். அதனால இந்த தனியார் பள்ளிகளில் உடைய பயிலும் மாணவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ள அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் தாண்டி வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறமானது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்ல முடியாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது, அது சட்டம் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பள்ளி நுழைவாயிலில் ஒட்டணும் அப்படிங்கிறதும், நோட்டீஸ் போர்டுலையும் ஒட்டணும் அப்படிங்கிறதும், வெப்சைட்டில் அதாவது பள்ளியினுடைய சொந்த வெப்சைட்டில் வெளிப்படைத்தன்மையாக ஒவ்வொரு வகுப்பிற்கும் என்ன கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதும், அட்மிஷன் ஃபார்முலையே குறிப்பிடப்படணும் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெளிவாக சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கண்டிப்பாக பெற்றோர்களுக்கான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தீர்ப்பை சொல்கிறோம். இதில் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் ஆக்ட் ரூல்ஸ் கீழே இந்த தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2023 கீழே இந்த விதிகள் கீழே எல்லாமே வருது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியமான தீர்ப்பு அப்படிங்கிறத பதிவிடுறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம லீகல் எஜுகேஷன் மட்டும் கொடுக்குறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபுல் கான்டென்ட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்காது சட்டம் அப்படிங்கிறதுனால. நம்மளுடைய சேனலில் வியூவர்ஸ், அதாவது சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக சட்டம்
மக்கள் வந்து தெரிந்து கொள்வார்கள். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறீங்க வியூவர்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால தான் நம்ம சட்டம் பதிவிடுகிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.